முந்திரி பருப்புகளுக்கு பெரும்பாலான பருப்புகளோட ஒப்பிடும்போது மிகவும் வித்தியாசமான தொடக்கம் உள்ளது. இந்த கதை வடகிழக்கு பிரேசிலில் தாவரங்கள் இயற்கையாக காட்டில் வளரும் இடத்தில் துவங்குகிறது. ஆரம்பத்தில் என்ன பருப்பு முக்கிய கவனமாக இருக்கவில்லை. மக்கள் அந்த மரத்தை அதன் பழத்திற்கும் நிழலுக்கும் மதித்தனர். பழத்திற்கு இணைந்துள்ள விதைகளை பின்னர் ஆரம்ப சமூகங்கள் கண்டுபிடித்தனர். அவர்கள் அதை நிறைவாகவும் சக்தி நிறைந்ததாகவும் புதிய உணவு இல்லாமல் நீண்ட நாட்கள் இருந்தபோது பயனுள்ளதாகவும் கண்டனர். அதனால்தான் முந்திரி மரங்கள் மெதுவாக வளர்க்கப்பட்டன, சேகரிப்பதற்காக அல்ல. 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசிய வர்த்தகர்கள் முந்திரி செடிகளை பிரேசிலில் இருந்து இந்தியா, ஆப்பிரிக்கா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவுக்கு கொண்டு சென்றனர். இம்மரம் வெப்பமான காலநிலைக்கும் மோசமான மண்ணுக்கும் ஏற்றதால் விவசாயத்திற்கு மதிப்புமிக்கதாக ஆனது. காலப்போக்கில் மக்கள் முந்திரி பருப்புகளை பாதுகாப்பாக செயல்படுத்தும் முறையை கற்றுக்கொண்டனர். இதனால் அது வழக்கமான உணவாக மாறியது. அவ்வாறுதான் பிரேசிலில் இருந்து வந்த ஒரு காட்டு மரம் உலகின் மிகவும் பிரபலமான பருப்புகளில் ஒன்றாக மாறியது.